அதே போல் பங்குனி 30 முடியறதுக்குள்ளே உனக்கு நான் கண்ணுக்கும் காட்டிடுவேன். அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கண்டிப்பாக நான் முடிவு பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பட்டுப்போம். நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். இந்த மாதம் கடைசிக்குள்ளேயே உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் அப்படியா? சரி, நம்ம ஹோட்டல் தொழில் அப்படித்தாப்பா. அதனால கருப்பசாமி நமக்கு போதிய வருமானம் எதுவுமே வரல. அதனால புது உரம்பரை வேற ஒன்று வந்திருக்குது. யார் வந்தா? அதுவும் சரியில்லைடாமான. சரியா? அது ஒரு பக்கம். நம்ம எவ்வளவு நாள் இதே நிலைமையில போயிட்டு இருக்கிறது? அப்படித்தானே? இந்த மாதம் வர்ற பௌர்ணமி வரைக்கும் பொறுமையா இருக்கு. சரியா? பௌர்ணமி வரைக்கும் இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி தரேன். பௌர்ணமிக்கு அப்புறம் நீ கேட்டது போல நல்லபடியாக கருப்பை உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக நான் உனக்கு அந்த தொழிலை நல்லபடியாக அமைச்சு அந்த இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியா? நமக்கு சபரிமலைனா மாற்றிடலாம். இப்போ மாத்திரக்கும் கையில் காசு வேணும். அதனால் இப்போதைக்கு அங்கே இருக்கிற வருமானம், அதே மாதிரி கடங்காரனோட தொல்லைகள் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதெல்லாம் எது வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். சரியா? அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றிடுறேன். பௌர்ணமி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருக்கணும். இறங்கி செய்யலாம். அதுலேயும் இறங்கி செய்யலாம். கருப்பை நான் கூடவே இருக்கேன். அதனால் வருமானம் நல்லா வந்துடும். சரியா? எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் வர்ற வியாழன் போய் அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே உனக்கு கடை கிடச்சிடும். பார்த்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? கூடவே வரம்போ. வாரண்டெல்லாம் வராது. கருப்பை நான் கூட இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து கட்டடம் மேஸ்திரி, பேருக்கு தான் மேஸ்திரி. அதனால் வேலை எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால ஒரே கஷ்டம். அப்படியாப்பா? அதனால கருப்பசாமி உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து நல்ல வருமானத்தை கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமா? அதனால் உனக்கு வேலை கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி இப்போதைக்கு ஒரு சில்லறை வேலைக்கு தான் கிடைக்கும். இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஒரு 2 வேலை சில்லறை வேலை வரும். அதை நீ ஆரம்பி. நீ அதில் ஆரம்பிச்ச அப்படின்னா அதுலேருந்து உனக்கு அப்படியே படிப்படியாக உனக்கு மேலேற்றி கொடுத்துட்றேன். வேலையில் நிற்காமல் உனக்கு வேலையை கொடுத்து அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து கருப்பன் காப்பாற்றினா போதுமா? இப்போ அதுக்கு தான் சொன்னேன், முதல் தொழில் செய்யணும். தொழில் செஞ்சால் தானே கடனை கட்ட முடியும். அப்படியா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். சரியா? இப்போதைக்கு வந்து இருக்கட்டுறாமானே வந்தா நீ என்ன பேசுற? மகன் என்ன சொல்றா? இப்போதைக்கு என்ன பேசணுமோ பேசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பெருசாக வம்பு எதுவும் எடுத்துக்க வேணாம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அதுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் உன் பிள்ளை முடிவு மட்டும் எடுத்துக்க. இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே நான் சொல்லி அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடு. மற்றதை உனக்கு நான் முடிவு சொல்கிறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை இங்கே என்ன வந்து பார்த்துட்டு போ. உனக்கு வேலையில் வந்து சில்லற வேலை கிடைச்சிடும். நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறோம். யாரு கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு அமைச்சா போதும்ல? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி, பிள்ளைக்கு வரம் தேடி வந்துடும். இந்த பங்குனி கடைசி ஆகட்டும், நீ உட்காருப்பா கூப்பிட்றேன். அதனால தேடி வந்துடும். இந்த மாதம் கடைசிக்குள்ளேயே ஒன்று தேடி வரும். இது வரைக்கும் தகவல் தான் வந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக வந்துடும். தகவல் தேடி வர்றதில் அதை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி நம்ம மகளையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சுருவேன். அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் கடனை கட்டி கொடுத்து எல்லாரும் போல நம்ம கடனை கட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? அதனால் இந்த மாதம் இந்த ஆண்டு வந்து கடனை கட்டிடலாம். அதே மாதிரி திருமணத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்கினாலும் அதையும் உனக்கு கருப்பசாமி கட்டி கொடுத்துறேன். அதனால் எந்த பயப்பட வேணாம். பிள்ளைகளையும் காப்பாற்றி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சு எல்லாரும் போல் கருப்பை நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்து உன் தலைமாசப்படையிலே காத்திருப்பேன். ஏன்னா என் சகோதரியும் கூட இருக்காங்க. அதனால் கருப்பசாமி 2 பேரும் அங்கே தான் இருக்கோம். அதனால் நீ பயப்படாமல் போப்பா. சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கூட வரம்போ. யாருக்கு? இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த தொந்தரவும் வராது. கருப்பை நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் உடம்பு தொந்தரவு பண்ணுது இடமான. அதனால் உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து வாகனத்தையும் நல்லா ஓட்டி கொடுத்து அதே மாதிரி நம்ம நினச்சது போல் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, அந்த தொந்தரவு இன்னையோட நீந்து போயிடும். சரியா? வித்தவன்
சரிப்பா. இந்தா குழந்தை வயல கொஞ்சம் வச்சு விடு. இன்னையோட யாருக்கும் எந்த தொந்தரவு வராது. சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அடுத்த வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். அதுக்குள்ளே முழுசாக ஒன்றுங்கிட்ட இருக்கிறது வெளியேற்றினேன். அதுலேருந்து உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. நான் கருப்பசாமி உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் நல்லபடியாக உனக்கு வாகனம் நிற்காமல் ஓட்டியும் கொடுத்து நல்லபடியாக கடனை கட்டி சந்தோஷம் பிரியமாக நல்லபடியாக சண்டை இல்லாமல் வாழ வச்சா போதுமா? இந்த இதை கொண்டு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ. அடுத்த வியாழன் நாளைக்கு இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி சேடர் விளைய முயற்சிப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது போல விவாகரத்து வாங்கி தரணும், டைவர்ஸ். அது சீக்கிரமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் மகனுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தா வருமானம் மட்டும் நிற்க மாட்டேது. அதனால் உனக்கு வருமானத்தையும் உனக்கு குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் 10 நாள் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் பட்டாவும் உனக்கு சீக்கிரம் வாங்கி தரணும். போய் காலில் வந்துட்டுவான். அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை நம்மளும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும். அதே ஏரியாவில் நீ கண்டிப்பாக கருப்பை நான் கூட இருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் பிள்ளைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் பையனுக்கு நல்லபடியாக கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துறேன். வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா கருப்பன் கூடவே வரும் பாப்பா. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பன் கூடவே வரம்போ. இந்தா இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஜந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சுப்பா. திருவண்ணாமலை குறி 1. இதில் கட்டட மேஸ்திரி நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். வேலையே இல்லை அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் வந்தேன். அப்படி தாண்டம்மானே. அதனால் கருப்பசாமி வேலை கொடுத்தேன். அதனால் என்ன மறந்துட்டேன். அப்படியே வரல. சரி, வேலை முடிச்சுட்டு பணம் நான் தான் வேலையை முடிச்சு அடுத்தடுத்து உனக்கு வேலை கொடுத்துருவேன்னு சொன்னேனே. இப்போ கூட போச்சா ஓட்டிருப்பிய ஓட்டியா போடலையா? அதனால வேலையை உனக்கு நிற்காம உனக்கு வேலையை கருப்பசாமி உனக்கு கொடுத்து வருமானம் அப்படிங்கிறது மட்டும்தான் தடையாக நிற்கிது இப்போ. அப்படித்தானே? அதனால வேலை கொடுத்தேன். அதனால பணம் மட்டும் இப்போ இழுத்துக்கிட்டே இருக்கான். அதனால கருப்பசாமி இப்போ நிற்காம பணமும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி பழைய பேலன்ஸும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடிப்பான். அதனால மறக்காம மாசத்துல ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கி கொடுத்துட்டு போ. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துறேன். சித்திரை திருவிழாவுக்கு என் பாதத்தில் விளங்குற மாதிரி எனக்கு ஒரு 5 மாலை எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். அன்னையிலிருந்து உனக்கு எந்த இடைஞ்சம் இல்லாமல் பணம் உனக்கு நீ பணமே யாரும் நிற்க மாட்டேன். யாருக்கிட்ட வேலை செஞ்சாலும் கரெக்டாக கணக்கு போட்டு உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். சரியா? சித்திரை 1 வரைக்கும் அதிகமாக யாருக்கிட்டும் தேவையில்லாமல் பணத்தை பற்றி வாக்குவாதம் பண்ண வேணாம். இவ்வளோ காலம் முட்டம்ல, இன்னொரு 20 நாள் பொறு. அதுக்கப்புறம் கருப்பசாமி தொலாவிட்டு அவனே கூப்பிட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. இதை கொண்டுட்டு போய் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட இருக்கணும், நீ தான் சாமி எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லு. இப்போ செய்கிற வேலையை உனக்கு சீக்கிரமாக ஆரம்பித்து வருமானம் குறைவில்லாமல் அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி பல்லடம் முயற்சிப்பா. பல்லடம் கேனும் வியாபாரம் பண்ணணும், இடமும் வியாபாரம் பண்ணணும். அப்படி தானே? அதனால கருப்பசாமி கேனும் வியாபாரம் ஆயிரும். அதே போல் இடமும் உனக்கு வியாபாரம் ஆயிரும். அதே போல் குடும்பத்தில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை நீக்கி கொடுத்து அந்த இடத்த விற்று கொடுக்குறேன், இருக்கிறதுல ஒருசல் பண்ணிடு. அதனால கருப்பசாமி அந்த கஷ்டம் தீர்ந்துடும். அதே மாதிரி வருமானமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அந்த கேனும் உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? கிட்டவா, நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் சீக்கிரமாக நாளையிலேருந்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தப்பா.
ஆனால் வந்து திருமணத்துக்கு மட்டும் ஒன்று அமைஞ்ச மாதிரி அமைஞ்சது, அப்புறம் அமையல. அதனால் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தேன், வாங்கி கொடுத்தேனா இல்லையா? அதனால் இப்போ திருமணம் மட்டும் இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் திருமணத்துக்கும் ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு போய் நைட் என்ன ஆனாலும் என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடு. இன்னைக்கு நாளை காலையில் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வை. நாளைக்கே அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துறேன். அந்த தீர்ப்பு பிரகாரம் உனக்கு வேலை எப்படி சீக்கிரமாக கிடைச்சதோ அதே மாதிரி அவனுக்கு பொண்ணும் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி உனக்கு ரூபாய் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல கருப்பசாமி, இந்தா இது 2 பேர் சரி பகுதி ஆளுக்கு பகுதி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போய், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இந்தா இதை மடியிலேயே வச்சுக்க. இதை வச்சுட்டு போய் காலையில் பொங்க வைக்கணும். சரியா? மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இன்னைக்கு போய் என்ன ஆனாலும் போய் மடிப்பிச்சு எடுத்துடணும். 18 வீடு. நீ எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, அதெல்லாம் கணக்கு இல்லை. எனக்கு தேவை 18 வீடு. சரியா? நல்லபடியாக வாழ்க்கை அமையணும், மனசுக்குள்ளே மட்டும் வேண்டிக்க. நீ கேட்டது போல கருப்பசாமி சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துரும்போம். அப்படியா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட வேலை யாரு? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல சித்திரை முடிஞ்சு வைகாசி வறக்கிறதுக்குள்ள அவன் சேட்டான் கூப்பிடுவான். அவன் கூப்பிட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து இழுத்து விட்டு அதில் கூப்பிடுற மாதிரி மாற்றி அமைச்சு தரேன். அதில் உள்ள நுழைஞ்சு பார். பார்க்கும்போது உனக்கே ஒரு வழி கிடைக்கும். கிடைக்கும்போது என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டு போய் நீ செய். ஆக மொத்தம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதுமா? உன்னை கொண்டு இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு, வீட்டில் அறுத்து போட்டுரு. நீ கேட்டது போல ஒன்று ஆஃபீஸில் வச்சுக்க. அதே மாதிரி உனக்கு ஆஃபீஸில் நல்ல ஆர்டர் வந்துடும், நல்ல வருமானம் வந்துடும். ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் பழைய நிலைமைக்கு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரேன்ப்பா. இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும், கூடவே விரும்பும். அப்படியா? கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது எனக்கு தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நல்லபடியாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து எல்லாரும் போல நம்மளும் இருக்கலான முயற்சி பண்ணுற எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்குப்பா. 3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தில் உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. 3 நாளில் உனக்கு மாற்றம் வரும். அதுலேருந்து நான் கருப்பசாமி ஒருபடி மேலே ஏற்றி விட்டுறேன்ப்பா. அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். கருப்பை நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல அறுத்து போட்டுரு. சரியா? உன்னை கொண்டுட்டு போய் நீ பாங்க எப்படிப்பா பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருவியான். தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே ஒரு வழி பண்ணி கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம். சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இதே தொந்தரவு இருக்குது. சித்திரை 13ஆம் தேதி முடியணும். அப்போத்தான் உனக்கு மாற்றம் தெரியும். அதனால் நேர காலமும் கொஞ்சம் சரியில்லை, உடம்புல இருக்கிறதும் சரியில்லை. இது நேற்றைக்கு வந்ததில்லை மகனே, நேற்றைக்கு வந்ததில்லை. அதனால் கருப்பசாமி இது எவ்வளோ நாளாக இருக்குது? அதான் சொன்னேன். அதனால் சித்திரை 13ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இரு. அதுலேருந்து உனக்கு படிப்படியாக குறையிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ அதனாலெல்லாம் பயப்பட வேணாம். 4 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளேயே உனக்கு பகுதி சரியாயிடும். அதுக்குள்ளே அப்படியே நிரந்தரமாக நிற்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இதை நீயும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ. அப்படியா? சரிப்பா. அது வந்து நமக்கு சாதகமாக நமக்கு வந்துடும். நமக்கு வர வேண்டியது உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். சீக்கிரமாகவே வாங்கி கொடுத்துருவோம் போ. சரியா? அதை பற்றி நீ பயப்படாம போ. கருப்பசாமி மறுபடி முத்தூர் வச்சுப்பா. முத்தூர். அதனால தகவல் வர்ற மாதிரி வருது, வர்ற மாதிரி வருது. முழுசும் காதுக்கு எதுவுமே எத்த மாட்டேது. அதனால கருப்பசாமி நாளையிலேருந்து எத்த முடியாமானே. வர்ற பௌர்ணமிக்குள்ளே நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக சிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக பௌர்ணமிக்குள்ளே நீ போயிட்டு வர்ற மாதிரி அமைஞ்சாலும் கூட அமையலாம். அதனால் ஒரு 8 போய் பார்த்துட்டு வர்ற சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அந்த மாதிரி கருப்பி அமைச்சா போதும்ல. அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாகவே திருமணம் பண்ணி வச்சிருவேன். அதனால் கருப்பன் கூடவே வந்து எல்லாரும் போல உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருவா. இந்தா இதை நிலவாசப்படியில் கட்டிடு. பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து பார். சரியா? அதுக்குள்ளேயே ஒரு 8 போயிட்டு வந்து பார்த்துட்டு வர சூழ்நிலை அமையும். அதையும் கருப்பசாமி சீக்கிரம் பண்ணிட்டேன்.
நான் தான் பண்ணி தரேன்ட்டேனே. நீ அடுத்த டைம் என்னை வந்து பார்க்கறதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு வருவேன். முடிஞ்சு அதையவே உனக்கு முடிச்சும் கொடுத்துருவேன். கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. ஆமாப்பா. அப்படியா? நம்ம இன்னும் பிள்ளையார் சொல்லியே போடலையா? அப்படித்தானே? பிள்ளையார் சொல்லியே போடலின்னு என்னப்பா? அதுதான் சொன்னேன். அதனால எதுவுமே நம்ம பிள்ளையார் சொல்லியே எதுவுமே போடலை. அதனால நான் கருப்பசாமி என்னையும் ஒரு மனுஷனா மாற்றி கருப்பசாமி எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன். அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால் வர கார்த்திகை மாதம் ஆயிருமுடாமானே. கார்த்திகை மாதம் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். வாழ்க்கையில் நம்மளும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவோம். அதே மாதிரி கார்த்திகை வரைக்கும் பொறுமையாக என்னை வந்து பார்ப்பியா? அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்க்கணும். அதே போல் நான் கருப்பசாமியோட சித்திரை திருவிழாவுக்கும் வந்துடணும். இப்படி நான் தவறாமல் சொல்கிற டைமுக்கு வந்துட்டு போனேன்னா கார்த்திகை ஜோதி விளக்கேற்றுறதுக்கு உனக்கு வீட்டுக்கு அங்கே ஒருத்தி வந்துடுவான். நீ என்ன கேட்க வந்த? அதுக்கு தான் சொன்னேன். கார்த்திகை ஜோதிக்கு விளக்கேற்றுறதுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா? அப்படி இருந்தால் போதும்ல. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? பௌர்ணமி எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி சீக்கிரமாக உனக்கு தொலைவி அமைச்சு கொடுக்குறேன். டைம் தான் உனக்கு கார்த்திகை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே அமையும்னாலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி மதுரை வச்சுப்பா. மதுரை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. அதனால நம்ம செய்யற வேலையும் சரியில்லை. அப்படித்தானே? அதனால போதிய வருமானம் எதுவும் பத்தலை. அதனால குடும்பத்துக்குள்ளேயே உரசிக்கிட்டே நடந்தாலும் பேச்சுவார்த்தையும் நடக்க மாட்டேங்குது. ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அதனால ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்கலை. அதனால புதுசா ஒரு தொழில் அது வேற பக்கம் வேலைக்கு போகலாமா? அதனால வேற பக்கம் வேலைக்கு வர பௌர்ணமிக்குள்ள நல்ல இடமா உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். நல்ல இடமா கண்ணுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீயா ஒன்று தொலைவுனாலும் கண்ணுக்கு காட்டுறேன். ஆனால் வெளியில் போய் வேலை செய்கிற அளவுக்கு வருமானம் நம்ம கண்ணுக்கும் எனக்கு தெரியல. அதனால் உள்ளூருக்குள்ளேயே நம்ம போகலாமா? உள்ளூருக்குள்ளே போகலாம். சரியா? அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் சந்தோஷம் எல்லாரும் பேசி 4 காசு நீ சம்பாதிக்கணும். அந்த மாதிரி உருவாக்கினா போதுமா? கிட்டவா? உனக்கு எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறவா. நீ அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். வேற என்ன பண்ணி தரணும்? அப்படியா? அது இன்னொரு 11 நாள் கூட உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? கண்ணுக்கு கண்டிப்பா காட்டுறேன். அதுலயும் உனக்கு கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். அதனால புதுசா அதுதான் கண்ணுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். கண்டிப்பா உனக்கு அதில் அமைச்சு கொடுத்துருவேன். ஆக மொத்தம் இல்லைங்காம வருமானத்தை உனக்கு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி நீ 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உருவாக்கி தருவேன். நான் கருப்பம் கூடவே வரம்பா. தாராளமா போகலாம். தாராளமா போகலாம். நான் தான் சொன்னேன் போன இடம் சரி நானே பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால இந்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. அதுக்கு தான் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. நீ நினச்சது போலயே நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்பு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தர காஞ்சி கோயில் பெருச்சுப்பா. அதனால கருப்பசாமி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இப்போ திருமணம் பண்ணி அதில் ஒரு சிக்கலும் உருவாகி இப்போ மறுபடியும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு வந்திருக்கோம். அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி எல்லா வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழணுமா? அப்படித்தானே? அதனால அப்பப்போ சண்டை வந்துடுது. வருதா இல்லையா? அதனால சண்டை வந்தால் எனத்தினால வருதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேது, உனக்கும் தெரிய மாட்டேது. அப்படி தாண்டமானே? அதனால வேலை நிரந்தரமான உனக்கு ஒரு வேலை அப்படி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கட்டட வேலையா? அதனால உனக்கு வேலையும் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்துறேன். சண்டை இல்லாமல் கருப்பை உனக்கு வாழ வச்சிடறேன். பொருளாதாரமும் நெருக்கடி வராது. அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா இன்னையிலேருந்து 2 பேர்த்துக்கு சண்டை வராது. அதனால் ஒரு காலகட்டங்களில் தனித்தனியாக இருந்த சூழ்நிலையும் அமைஞ்சதா இல்லையா? அதனால் கருப்பசாமி மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சாச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி இன்னியாவது சண்டை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷம் முறையுமா வாழணும். இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? சித்திரை 3ஆம் தேதி வரைக்கும் 2 பேர் இப்படி இருக்கணும். சரியா? சித்திரை 3க்கு மேலே பிரச்சனையும் இன்னி வராது. சரியா? அதனால் மாதத்தில் 2 டைம், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இருந்தால் அமாவாசை பௌர்ணமி
எனக்கு மாலை பாட்டில் சுட்டு 2 பேரும் வந்து கொடுத்துட்டு போயிடணும். இப்படி மட்டும் என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக எல்லாத்துக்கும் போல நம்மளை ஒரு மட்டம் கொண்டுட்டு போய் நான் கருப்பை நிப்பாட்டிடுவேன். சரியா? இதை 2 பேர் ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு நிலவாசப்படியில் கொண்டுட்டு போய் கட்டி விட்டுறணும். கருப்பசாமி நீதி எனக்கு தாயின் தகப்பனாக இருக்கணும், அதனால் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுறேன். அதனால் கருப்பசாமி உன் தகப்பன் இங்கே உன்னோட வீட்லேயே இருக்கேன், நீ இப்போ இருக்கிற வீட்டிலேயே முதல்ல தகப்பனா நினச்சி இல்லையா? நினச்சி இல்லை. அப்புறம் இடையில கொஞ்சம் குளறுபடி நடந்து போச்சு, அப்படித்தானே? அதனால் மீண்டும் அதே மாதிரி தான் நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை தாண்டா அமையும். சரியா? அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்து எப்பவும் போலையே போய்க்கும். பார்க்க வேண்டிய சூழல் நீங்கள் தான் அமையும், அதனால் நீங்கள் தான் பார்த்தாகணும். அதனால் நீ என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நடந்துக்கும். சரியா? அதனால் நான் சொல்கிறது எல்லா நேரமும் இதை சொல்ல முடியாது. அப்படி தானே? இன்னைக்கு கூட வரல இல்லை, அதனால் அவன் முன்னாடி சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்க. அதனால் கருப்பசாமி சகோதரி பார்த்துக்குவா, அதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்திக்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு முழுசும் கிடையாது. இப்போ வேணால் பிரியமாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கும் அது சரி வராது. என்னைக்கா இருந்தாலும் நீ இதே பார்த்தாகணும். இப்போவும் தாய் இல்லை தானே, அதனால் கூட பார்த்துக்க. நான் கருப்பன் கூடவே இருந்து தொழிலையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன். கொண்டுட்டு போய் நான் கொடுத்தான்னு கொடுத்துரு, கூடவே வந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் நமக்கு பாகம் கிடைச்சிருமா? பாகம் கிடைச்சிருமா? நம்ம இடம் நம்ம சம்பாரிச்சது கண்டிப்பாக கிடைச்சிடும். மளிகை கடையும் கிடைச்சிடும். யாருப்பா கடை வச்சிருந்தது எடுத்தது? அப்படித்தானே? அதனால நம்ம சண்டை இல்லாமல் நல்ல முறையாக வாழணும், அப்படித்தானே? அதனால சண்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றது உங்க 2 பேத்துக்கு சொல்றேன், குறைஞ்சிருக்கா இல்லையா? அதே போல கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாசம் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட சார்பில் அவன் சார்பில் என்ன பண்ணி வச்சாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாத வாய் பேசுறதும் நீ பேசக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். 2 பேத்துக்கும் சொல்லியிருக்கேன். சரியா? வைகாசி 30 அதே போல் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து பசங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு எந்த சண்டை இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? அதே போல் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வர வேண்டியதும் வரும். அதே போல் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் சொந்த தொழில், உன் பிரச்சனை தீர்த்ததையும் சொந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம். சரியா? இந்தா இதை நீ 2 பேர் ஆளுக்கு சரி பகுதி சாப்பிட்டணும். இதை கொண்டு இருக்கிற இடத்துல நிலவாசப்படியில் கட்டிடணும். இதை பசங்க 2 பேர்த்துக்கு தலையில் தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நாளைக்கு காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறம்போ. அடுத்த வாரத்தில் என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கேன், எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும்ப்பா. அதனால கருப்பசாமி அவங்க கேட்ட அங்கே கேட்ட அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்றான். அதனால கருப்பசாமி அதுவும் முதல்ல ஒரு காலத்துல எல்லாம் பண்ணிட்டோம், பண்ணமா இல்லையா? பண்ணிட்டேன், நிறைய பக்கம் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தும் மறுபடியும் பார்க்குற பக்கமெல்லாம் அதை சொல்லிட்டே இருக்கான். ஆக மொத்தம் உனக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தால் போதும்ல, அவ்வளோதானே? போய் காலில் வந்துட்டுவான். அதனால நீ எந்த தோஷத்துக்கும் எதுவும் பண்ண வேண்டாம்டா போன, எந்த தோஷத்துக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் திருமணம் பண்ணி வச்சிடறேன், நல்லபடியாக பொண்ணு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி சகோதரி கிட்ட பணம் கொடுத்துருந்த வாங்கிட்டியா? கொடுக்கல. ஆமாம், நீ தான் பேச்சுலராக இருக்கிறீல்ல, அப்புறம் உனக்கு எதுக்கு காசு கேட்டிருப்பாள? அதான் நீ திருப்பி அவகிட்ட கொடுத்தது உன் தப்பு, கொடுத்துட்ட. சரி, அதே அவளா கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுக்குற, பணமெல்லாம் அவகிட்ட இருக்குது. சரியா? உனக்கு அதுக்கு நான் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன். அதே மாதிரி சித்திரை முடியட்டும், வைகாசி 30 இல்லாட்டி ஆணி பிறக்கிறதுக்குள்ள உனக்கு பொண்ணு தேடியும் வரும். அதே மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தர் தகவலும் கொடுப்பேன், தகவல் கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதும்ல, தகவல் வந்துடும். அதே மாதிரி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். யார் சொல்லி கொடுத்தாலும் சரிடாமானே, அதெல்லாம் கவலைப்படாத, அதையும் கொடுத்துறேன், உனக்கு நான் பண்ணியும் வச்சிடறேன். முதல் திருமணத்தை பண்ணிடுவோம், அதனால் யாரும் எந்த தடை இல்லாமல் பண்ணி கொடுத்துறேன். அதில் தடையாக யாரு வந்தாலும்
சரி நான் தண்டனை கொடுத்துறேன். வர்றது இல்லைங்க, அங்க போறாங்க. போய் பார்த்துட்டு வர இடத்துக்கு போயிடுறேனா? சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட போறாங்க, அவங்க மூலியமா இங்க வரலான்னு போறாங்க, அவங்க அப்படியே நிறுத்திக்கிறாங்க. சரி, அது வர்றதுக்கு இல்லாமல் நான் நிப்பாட்டி கொடுத்துறேன் போ. சரியா? உனக்கு சீக்கிரமா ஆணி பிறக்கிறதுக்குள்ள உனக்கு பொண்ணு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் நீ வந்து பாரு. முடங்கிட்டே இருக்கு, என்ன காரணம் தெரியல, செய்வேன்னு போறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைடா மணிக்கு வா, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நாளையிலேருந்து உனக்கு வேலை நல்லா கிடைக்கிறமா பண்ணி தருவோம். இதை நீ தேய்ச்சி மட்டும் குளி, உனக்கு குழப்பமே இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துறேன். நீ ஜாதகத்தை கொண்டுட்டு போய் யாருக்கிட்டும் பார்க்கக்கூடாது. உன் குழப்பமே அதுதான். நீ யாருக்கிட்டும் பார்க்காத, உனக்கு தேவை பொண்ணு வரணும். அடிக்கடி குழப்பமா இருக்கு, ஏதோ கோயிலுக்கு போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாரத்துல 2 கோயில் 3 கோயில் போகும். நீ அங்கெல்லாம் போ, நீ ஜாதகத்தை மட்டும் கொடுத்து பார்க்காத. சரியா? உனக்கு சீக்கிரமா நான் அமைச்சு கொடுத்துறேன் போ. எந்த ஆலயம் வேணாலும் போ, ஆனால் ஜாதகம் கொடுத்து பார்க்காத. தொழில் செஞ்சாலும் போனாலும் போதும். நீ இதை மட்டும் தேய்ச்சி கொள்றாம உனக்கு தொழில் நல்லபடியாக கிடைச்சிடும் போ. குழப்பம் இல்லாமல் போ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. வர ஞாயிற்றுக்கிழமை கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. இப்போ வாரிசு வேணுமா? வாரிசு இது நீ தானே கொண்டு வந்த, நீ தானே கொண்டு வந்த. இதை ஓப்பன் பண்ணி கவர் எடு. இதில் 3 கொத்து மட்டும் எடுப்பா. ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. எத்தனை மஞ்சள் இருக்கு? அதனால நகை சம்பந்தப்பட்ட வேலை இப்போதைக்கு எல்லா விஷயத்துலையும் கவனமாக வியாபாரம் பண்ணுற அப்படி இருந்தால் ஒரு கவனமாக மட்டும் வியாபாரம் பண்ணப்பா. அதனால ஒன்றே ஒரு பொருள் ஒரு மிஸ் ஆகிற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது. என்ன வேலை செய்கிறேன்? அதில் மட்டும் கவனமாக பிள்ளை போடு. ஒருக்காங்கிறது 2 டைம் கவனமாக பார்த்து போடு. ஒரு 3 மாதத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீ வழக்கம் போல் எப்போ வேணாலும் போடலாம். இந்த மாதிரி 3 கொத்து. முந்தானி அப்படி 2 பேர் சேர்ந்து பிடி. அதனால் கருப்பசாமி இப்போ சித்திரை 30 விட்டுரு. வைகாசி 20ஆம் தேதிக்கு மேலே நான் கருப்பசாமி உனக்கு வந்து கரு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பங்க பத்தி கொடுத்து ஆண் வாரிசாக நான் கருப்பம் கொடுத்துருக்கேன். இதை கொண்டுட்டு போய் தோளோடு உள்ளுக்கு சாப்பிட்டணும். அதை என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா நீ கிளம்பலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு போயிடும். உப்பவே முடிஞ்சு வை. உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவ்வக்கூடாது. முடிஞ்சு வை. தொழிலில் மட்டும் கவனமாக இருக்கணும்டாமான. அதே மாதிரி 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. அதுக்கப்புறம் நீ நினச்சது போல சொந்த தொழில் கருப்பை நான் உனக்கு அமைச்சு தரேன். அதே தொழில் அமைப்பேன். ஆனால் கொஞ்சம் 6 மாதம் கழித்து உனக்கு அமைச்சு தரேன். அது வரைக்கும் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படியா? அந்த பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா புலக்கடி பத்தில் நாகை மாவட்டம் வச்சுப்பா. ஆமாப்பா, அது அவுக்கக்கூடாதுன்னு சொல்லுப்பா. யார் அவுக்க சொல்றது? அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தம்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நீ கேட்டது போல குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் 2 பசங்களையும் பையன் 1 பிள்ளையும் நீ காப்பாற்றி கொடுத்துறேன். உடம்பு தொந்தரவு இல்லாமல் உசுரை காப்பாற்றி கொடுத்துறேன்னு. உடம்பு தொந்தரவு ஏறக்குறைய கொஞ்சம் சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு நான் முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் எந்த இடம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி இன்னமும் உனக்கு ஒரு கண்டத்திலிருந்து கப்பிச்சு உனக்கு காப்பாற்றி கொடுக்கணும். அதனால நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? நாளைக்கு கோர்ட்டு வேலை எத்தனை மணிக்கு முடியும்? முடிச்சுட்டு என்னாரானாலும் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். இப்போ நான் கொடுத்து விடுறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழணும்ப்பா. கட்டாயம் இன்னும் இருக்கிற காலத்துக்குள்ளே பசங்க விலை 2 பேர்த்து கரை சேர்த்த வரைக்கும் உனக்கு உசுறு காப்பாற்று இல்லாமல் இருந்தால் போதுமா? கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளோட பணத்தை நிறைய ஏமாத்துறேன். வாடகை வீட்டுக்காரனும் ஏமாத்துறேன், இருக்கிறவனும் ஏமாத்துறேன். அங்கே காலி பண்ணி விட்டி அப்படின்னா இல்லையா? காலி பண்ணியாச்சு. எங்கே செல்போன் கடை என்னாச்சு? அப்படியே தான் இருக்கு. அங்கே எப்போ போவேன்? சரி, நாளைக்கு வந்து மிச்சத்தை பேசுவோம். அதனால் ஒன்றை கொண்டுட்டு போய் சுற்றி போட்டுடலாம். ஒன்று ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை? கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். மற்றதை நாளைக்கு சொல்கிறேன்ப்பா. நாளைக்கு என்ன மறக்காமல் வந்து பார்த்துரு. மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும்.
கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். அதனால கருப்பசாமி நல்ல ரேட்டுக்கு எனக்கு விற்று கொடுக்கணும். அப்படித்தாப்பா? அதனால உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி, அதே போல் உனக்கு எல்லாம் தர ரேட்டுக்கு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி விட்டுறேன். அதனால் உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு கருப்பை விற்று கொடுத்துறேன். அதே போல் உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி என்ன பண்ணிக்கு, இந்த பங்குனி முடியறதுக்குள்ளே ஒருத்த வருவேன். நம்ம ரேட்டுக்கு ஒத்து வருது அப்படின்னா நீ விலையை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வைகாசி மாதம்தான். சரியா? சித்திரை மாதம் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். முடிஞ்சால் இதுலேயே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வைகாசி மாதம் உனக்கு சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துறேன். அதில் எலெக்ஷன் வருது, எது வந்தாலும் சரி, ஆக மொத்தம் நம்ம இடம் சீக்கிரமாக உனக்கு விரையம் பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் கணக்கே வராது. அதனால் உனக்கு மருத்துவ செலவு நீ ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு உனக்கு விட மாட்டேன். அதே மாதிரி உனக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து இருக்கிற காலங்கள் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துருவான். கஷ்டங்களே உன் குடும்பத்துக்குள்ளே வராது. கிட்டவா. அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாருப்பா. நாளைக்கு இல்லை, அடுத்த வர வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ. இந்த இடத்துக்கு அதுக்குள்ளே வழக்காடி பார்த்துருவேன். பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவை உனக்கு சொல்கிறேன். போ கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. அப்படியா? சரிப்பா. கருப்பசாமி நமக்கு யோகம் உப்பு இல்லை, சித்திரை முடியணும். நீ கேட்ட யோகம் என்ன கேட்ட? கேட்டீல்ல? அந்த யோகம் சித்திரை முடியணும். நானாக கூப்பிட்டு கொடுக்குறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு போகிற அளவுக்கு நல்லபடியாக தொழில் ஓடணும். அதே மாதிரி வண்டியும் ஓடணும். அதே மாதிரி இப்போதைக்கு பந்தல் வேலைக்கு போனாலும் அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வந்து ஆட்டோ ஒன்று எடுக்கணும். அதனால் அதுவும் சித்திரை முடியணும். அதுக்குள்ளே உனக்கு ஒரு வழிகாட்டுறேன். ஆட்டோவும் எடுத்துடலாம். அதே மாதிரி நல்ல வருமானத்தை கொடுத்து பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பும் உருவாக்கி தரேன். போய் காலைல வந்துடுவோம். அதனால் கருப்பசாமி நீ உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கடனை கட்டி அந்த இடத்துல இருந்து நம்ம பேரை காப்பாற்றி வரணும். கண்டிப்பாக வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தேன்டாமா. நாளையிலேருந்தே வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வருமானம் எச்சு வர்ற மாதிரி உனக்கு நான் சரி பண்ணி நான் கருப்பை கொடுத்துட்டு போகிறேன். அதுலேருந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கடங்காரன் வாயெல்லாம் அடைச்சிட்றேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சு கட்டி உனக்கு யோகத்தையும் கொடுத்து கருப்பை காப்பாற்று. அப்படி அமைச்சா போதுமா? இந்தா இதை ஜூஸ் போட்டு கொடுத்துரு. நல்லபடியாக உனக்கு நான் சாப்பாடு வச்சிருப்போம். கூட வரப்போ கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எப்படியோ ஒரு படி ஏற்றி காப்பாற்றி விட்டேன். ஆனால் வந்து பத்திரத்தை மட்டும் உனக்கு திருப்பி சுமூகமாக முடிக்கிற அளவுக்கு கருப்பை அமைச்சா போதுமா? போதும்ல? போய் காலைல வந்துடுவோம். பத்திரத்துக்கு மட்டும்தான் கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதனால கருப்பசாமி ஒரு வழி பண்ணி ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதில் நம்ம பேசணும் அப்படின்னு சுமூகமாக உனக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சு கருப்பை காப்பாற்றினா போதுமாப்பா. கிட்டவா. நீ கேட்டதோடய உனக்கு அமைச்சு தரவா. இதை கொண்டுட்டு போய் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு டைம் போய் பேசு. முடியாதுன்னு சொன்னவன் சரி பார்க்கலாம் அப்படிம்பேன். சரியா? அதை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீ என்னை வந்து பார்க்குறேன். வர ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளே ஒரு ரெட்டு பேசிட்டு வா. பேசிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. கூட வரணும்.